வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குண்டான கும்பராசி நேயர்களுக்குண்டான பலன்கள். நேயர்களே, சித்த மருத்துவம், ஜோதிடம், வாஸ்து, மருத்துவ ஜோதிடம், முகூர்த்த ஜோதிடம் இனி வரும் காலங்களில் இன்னும் மெருகூட்டப்பட்டு வர இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக பெற்று பலனடையும் பொருட்டு, குறிப்பாக ஏப்ரலில் பலனடையும் பொருட்டு, நன்மை பெறும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பலனுக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, வாக்கில் சனி, அதாவது 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். இந்த பங்குனி மாதம், சித்திரை மாதம், சூரியன் உச்சமடைகிற மாதம் சித்திரை மாதம், பங்குனி மாதம். ஸோ அவர் சூரியனை அங்கேயே உட்கார்ந்துருக்கார். ஏப்ரல் 3 அவர் செவ்வாய் உள்ளே என்ட்ரி ஆகிறார். பதிலுக்கு அவரும் உள்ளே என்ட்ரி ஆகிறார். என்ன ஆகும்? இந்த லொல்லு, லோலாயம், சுயநல பேச்சுக்கள், அதாவது இதுக்கெல்லாம் குறைவே இருக்காது. அதாவது முன்கூட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கன்வே பண்ணிடுவாங்க. நான் இப்படித்தான்ப்பா அப்படின்னு. அது வரைக்கும் ஒரு 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 இங்கிதம் கருதி கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் அந்த 2ல் சனி என்ட்ரி ஆனவனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பிரச்சனை இருக்காது. இல்லை அப்படின்னா அந்த அந்த தன்மை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கலாய்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா தூய தமிழில், அந்த மாதிரி, சாரி கலாய்க்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழில், வட்டார தமிழில், அந்த மாதிரி நாம் ஓவராக பேசுகிறது. சரி, விஷயத்துக்கு வர சனி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற தன்மை உள்ளவர். அதனால் அவர் இறங்கி வந்துடுவார். ஐயா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, ஒரு டீ சாப்பிட போனால் கூட என்ன கேட்பேன்னா, அவர் முந்திக்குவார். முந்திட்டு, ஐயா உங்கள்கிட்ட இது இருக்கு இல்லைங்கய்யா, பில்லு இருக்குங்களா, நீ பில்லு பே பண்ணிடுறீங்கய்யா அப்படின்னு அந்த கிளம்பலாம் பேச்சு வரும்போதே சொல்லிடுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு டூர் போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடுவார். வண்டி எடுக்கிறேன், ஐயா பெட்ரோல் போட்டுருங்க அப்படின்றவார். கார் எடுக்கிறேன், ஐயா ஃபில் பண்ணிடுங்க அப்படின்றவார். அந்த மாதிரி முன்கூட்டியே சொல்லிடுவார். இந்த மாதிரி தன்மைகள் கொஞ்சம் அதிகமாகும். அது கொஞ்சம் சுயநலமாக இருக்கும். ஏன்னா சனி இல்லையா, அதனால் அவரை கொஞ்சம் இது பண்ணிக்குவார். நல்ல மாமிசம், அதாவது ஒரு பிரியாணியாக சாப்பிட்ணும், நல்ல ஒரு நல்ல ஒரு அசைவ உணவுகளை ஒரு பிடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அதிகமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு அங்கேயும் சனி பார்வை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லிக்கரோடு சேர்ந்து பிரியாணியாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குனி, சித்திரை இந்த மாதிரி நேரங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு சூடாகும், பேசுகிற வார்த்தை சூடாகும். நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சூரியன் வேறு அங்கே இருக்கார், செவ்வாயும் அவர் பங்குக்கு அவர் 2மே நெருப்பு கிரகங்கள், சனி குளிர்ந்த கிரகம். ஒரு முரண்பாடு. ஏப்ரல் 3க்கு மேலே செவ்வாயும் ஆட் ஆகிடுவார். ஸோ அப்போ அந்த தைரியம், கிடைக்கிற தைரியத்தில், வாக்கில் உருவாகிற அந்த தைரியத்தை ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்படுத்தணும். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். நடந்தே அந்த வேலை வாங்குறாங்களே, நடந்துக்கிட்டே அப்படியே வேலை வாங்கிட்டே இருப்பாங்க பாருங்க. யார் யார் பேசியே வேலை வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்ப்போம் முதல்ல. அதாவது யார்? ஆசிரியர், குரு, ஜோதிடர், தத்துவவாதிகள், சமயவாதிகள், கோச்சு, சூப்பர்வைசரு, நடந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. நிர்வாகம் பார்ப்பாங்க பாருங்க, ஒரு மில்லில், ஒரு கம்பெனிகளில், அந்த மாதிரியா என்னாச்சு அப்படி அப்படின்னு அப்படி அந்த காலம் நடந்துக்கிட்டே இருக்கும், வாயும் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைன்னா வாக்கு கொஞ்சம், வார்த்தை கொஞ்சம் சட்டுன்னு கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும், இடைவெளி தோன்றும். அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. யூடியூப்பு, மேடை பேச்சு, பட்டிமன்றம், கருத்தரங்கம், இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் துறையில் பயங்கரமாக பேசுவாங்க. பொதுவாக அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நுண்ணுணர்வு, எதையும் உணரக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க உணர்றதுனால, அதிகமாக உணர்ந்தனால, அதிகமாக அந்த நேரத்தில் பேசுகிறனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசி பட்டாசு கிளப்புவாங்க, ஜோதிடர் உள்பட. வாக்கில் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லைன்னா என்ன சொல்ல, இந்த நடிகர் பார்த்திகர் இப்போ இந்த 2 மேடையில் பேசிட்டு மன்னிப்பு கேட்டார் இல்லையா, அம்மா அந்த நம்ம திரிசாமா ஒரு தடவை பற்றி பேசி அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அப்புறம் ஆந்திராவில் போய் ஏதோ ஒரு திரைப்படம் ரிலீஸ் போகும்போது மன்னிப்பு கேட்டார்ல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜூன் 1 வரை ராசிக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ நுண்ணறிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீப் ரிசர்ச் போகும். ஆகஸ்ட் 2 வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணி, நாம் பேசுனா நாம் கொடுத்தா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த நுட்பமாக இந்த பாடுறவங்க, பேசுகிறவங்க, இந்த மாதிரி கருத்துக்களை, புதிய கருத்துக்களை கொண்டு வரணும்ட்டு நிறைய
மெனக்கெடுதல் வந்து உண்டு. ஒரு டீப் ரிசர்ச் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த டைமில் ரிசர்ச். காலில் எலும்பு நரம்புகள் கவனம். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, காலை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, தற்காப்பு கலைஞர்கள், குறிப்பாக டேக்வாண்டோவில் இருக்கிறவங்க, எதை தொடங்குறதா இருந்தாலும் ஏப்ரல் வரையும் கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன் 5 குடையவர் 8 குடையவரான புதன் வந்து ஏப்ரல் 10க்கு மேலே அவர் வந்து நீசமடைய போகிறார். நீசம்னா ஜோதிட வெக்காபுலரியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பலக்குறைவுன்னு அர்த்தம். ஒரு 0.5% போட்டுக்கோங்களேன். அப்போ அந்த பலக்குறைவு ஏற்படும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா புத்தி விரயம் அதிகமாக ஏற்படும். ஏன்னா அந்த புதன் வந்து இந்த இன்டலெக்சுவலுக்கு உண்டான ஒரு பிளானட், ஒரு காரத்துவ பிளானட். அதனால அது நடக்கும். ஏப்ரல் 10க்கு மேலே உயிருக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல்கள் வந்து போகும். எதன் மூலம்? கரண்ட்டு, வயர்கள், வளையக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கரண்ட்டு, வயர்கள், இதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். வழுக்கக்கூடிய நீர்ப்பாங்கான பகுதிகள், ஃபால்ஸு, நீர்வீழ்ச்சிகள், கடல் பகுதிகள், அதில் பாசான் இருக்கிறது, பாறைகளில் பாசா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆறுகள், ஏரி, குளங்களில் வழுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது, இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஓகே. அடுத்து பச்சை பசேலன்னு இருக்கிற புல்வெளிகள், உள்ளே போந்து வெளியில் வர்றது, இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் உள்ள, அதெல்லாம் கொஞ்சம் கவனமான சமயத்தில் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். விஷயத்துக்கு வர தகவல் தொடர்பை நாமளே வந்து பிறரை தொடர்பு கொள்றதை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அதாவது டீப்பில் இன்னர் சைட்டு கொஞ்சம் அதிகமாகும் போது எக்ஸ்டர்னல் கொஞ்சம் குறையும், கம்யூனிகேஷன் கொஞ்சம் குறைஞ்சிக்கும். ஏங்க உங்களை ஆளை பார்க்கவே முடியல, இல்லைங்க கொஞ்சம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இல்லைங்க கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போகும். தம்பதிகளிடம் அந்யோன்யம் குறையும், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லவ்வர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் கட் ஆகும் அல்லது உடையும். இல்லைன்னா சொல்லுவாங்க குடும்பம் ஏற்றுக்காது, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டா, சரியான வாயாடியாக இருக்காம. இங்கே பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க, ஐயா அந்த பையன் வேணாம் உனக்கு, அதை விட ஒரு நல்ல பையனை பார்த்துக்கலாம், ஏன் நீ வந்து அந்த பையனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வாக்குவாதம்லாம் வரும். கும்பராசி நேயர்களே, முதல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் காலமாக இருக்கு, கவனம். நன்றி கும்பராசி நேயர்களே. மீண்டும் அடுத்த மாத பலனில் சந்திப்போம்.